ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஸ்மிருதி, நாங்க நாளைக்கு நைட் இங்க இருந்து கிளம்பிடுவோம். ஓ, நாளைக்கு நைட்டு கிளம்பிடுவியலா? ஆமா, நாளைக்கு நைட் கிளம்பி அடுத்த நாள் காலமா வந்து சேர்ந்துருவோம் ஊருக்கு. ஓ, இப்ப என்ன பண்றது? நான் வந்ததுக்கு பிறவே ஸ்டாஃபுக்கு சேலரி போட்டுடலாம். ஓ, அப்படியா? ஆமா, ஆனா என்னன்னா, நான் ஒரு நாள் ஊர்ல இல்லனாலும் உனக்கு வேலை அதிகம். வருண் இருந்திருந்தா உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்திருக்கும். கண்டியா? கேக்குது, சொல்லு. என்னடா பல்ல காட்ட? இல்ல ஸ்மிருதி, இங்க ஒரு பெருச்சாளி. ஹோட்டல் ரூம்ல இருக்கதா சொன்ன. பெருச்சாளி எப்படி வந்தது? இந்த பெருச்சாளி சைஸ்ல கொஞ்சம் பெருசு. தன்னை கவர் பண்ணி சுத்திக்கிட்டு தெரியுது. கவர் பண்ணியா? என்னடா உளர்ற? ஆமா ஸ்மிருதி, அதை விட அது அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு தெரியும். அதை விட 4 நாள் நான் ஊர்ல இல்ல. வருண் இருந்திருந்தா நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருக்கலாம்ல. என்ன ஃப்ரெண்ட பிளான் பண்ணி கண்காணாத இடத்துக்கு துரத்தி விட்டுட்டு வருத்தப்படிய மாதிரியே பேசிடுவாரு. ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சுக்கிட்டு சத்தமா பேசிட்டமோ. என்னடா அப்பப்ப சிரிக்கிய? சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம், அப்பப்ப சிரிக்கிய? ஸ்மிருதி, அதான் நான் சொன்னேன்ல, ஒரு பெருச்சாளி வெள்ளை துணியை போத்திக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட சுத்திக்கிட்டே தெரியுது. நான் கூட நினைச்சேன் அதுக்கு ஊட்டி பழக்கப்பட்ட இடம் அப்படின்னு. என்ன உளர்ற? ஒண்ணுமே புரியல. அது உனக்குலாம் புரியாது. உன் சைன் இல்லாம போட முடியாது. என்ன பண்ண? நீ எல்லாம் ரெடி பண்ணி வை, நான் வந்த உடனே சேலரி போட்டுடலாம். சரி அப்ப வச்சிரவா. ம். என்ன குளிர் குளிருது. ஹலோ ஹலோ. ஐயோ அம்மா, சிரிச்சு சிரிச்சு என்னால முடியலடி அம்மா. தியா, உன் மூஞ்ச கொஞ்சம் அந்த பக்கமா திருப்பி வைக்குதியா? ஹலோ, இப்ப என்னவா உங்களுக்கு? ஏன், நான் ஸ்மிருதி கூட பேசிட்டு இருந்தா அவ காமெடி பண்ணா சிரிச்சேன். சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது. மனசுக்குள்ள சிரிச்ச சத்தம் வெளியே வந்துட்டோம். என்னடி என்னடி ஒன்னும் புரியல. என்ன மௌன விரதமா இருக்கா? இப்படி நேரமா பேசிக்கிட்டு தானே இருந்த. தொட்டு பாருங்களேன். எது? தொட்டு பாருங்களேன். அம்மா தாயே, உன்னை தொட்டம் பார்க்க வேண்டாம், மூச்சும் கொடுக்க வேண்டாம். அது பிறகு அதுக்கு தையா தக்கன்னு குதிப்பேன். நீங்க ஒரு டாக்டர் தானே? உனக்கு அப்பப்ப அந்த சந்தேகம் வருது. தீக்கிறேன்டி, மொத்தமா ஒரு நாள் தீக்கிறேன். அடிச்சு சாவடிச்சிருவேன். என்னன்னு வாய் திறந்து சொல்லுடி. காய்ச்சல் அடிக்குது. ஏ குண்டச்சி, கங்க்ராட்ஸ், காய்ச்சல் வந்திருக்கு. இது என்ன ஒரு டாக்டரா? என்ன உள்ள காய்ச்சல் வந்ததுக்கு வாழ்த்து சொல்லுவாவ? ஐயப்போ, இருமி இருமி அப்படியே பேய் சாந்திரவன் போல இருக்கேன். எங்க வச்சே பரலோகம் பெருமன் போல இருக்கேன். அச்சோ. என்ன குண்டச்சி? இந்த ஆளை கரெக்ட் பண்ணதுக்கு என்னென்ன பேச வேண்டியதா இருக்கு. தொட்டு பாருங்களேன். காய்ச்சலா கொதிக்குது. கொதிக்குதா கொதிக்குதா? ஆமா குண்டச்சி, கொதியா கொதிக்குது. எப்படி 110 டிகிரி காய்ச்சல் இருக்கும். சூரியனை மாதிரி சுட்ட இருக்குது. கலாய்க்கிறாரோ? ஓவராதான் போறோமோ? போவோம். சுடுது கண்டியலா? சுட்ட இருக்குது. உன்னை உடம்பு சுட்டுல என்ன கை அப்படியே வெந்து போச்சு. கலாய்க்கிறாரு, கன்ஃபார்மா தெரியுதுடியா. உனக்கு வேற வழியே இல்ல. இந்நாளு கையால தாலி வாங்கினதுக்கு கிணத்துல குதிச்சிருக்கலாம் போலயே. தொட்டு பார்த்த என் கைக்கே இப்படின்னா, அப்பா அந்த வலியை தாங்கிக்கிட்டு இருக்க ஒன்னா நினைச்சு கூட பார்க்க முடியல. தெரியுது கண்டியலா? கொடுங்க. என்னது கொடுக்க? உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது அர்ஜுன். இது கன்ஃபார்மா காய்ச்சல் தான். ஆமா பிறவு. கொடுங்க அர்ஜுன். உனக்கிட்ட நீ என்னமே எதிர்பார்க்கறேன். இவ்வளவுதானே உன் ஆக்டிங் ஸ்கில்? நினைச்சேன் இந்த ஆளு கலாய்க்கிறாருன்னு. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? இப்படி அநியாயம் பண்ணுதியா? யாரவே கடை, உனக்கு காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? நான் தான் சொல்லம்ல எனக்கு வலிக்குது அப்படின்னு. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிஞ்சிட்டு உடம்பெல்லாம் வலிச்சிட்டு இருந்தாலே காய்ச்சல் வரும். அம்மா, அதான் அப்படித்தான், இழுத்து புடுங்கிரு. என்ன வலி வலிக்குது? இழுத்து புடுங்கிரடி. இந்த ஆளுக்காண்டி மூக்குத்தி குத்துனது ஒரு குத்தமா? கண்ணெல்லாம் சொக்குது அர்ஜுன். மயக்கம் போட்டு கீழே உள்ளதுக்கு முந்தி நீயா படுத்துரு. கிண்டலா? டாக்டர், உன் நல்லதுக்காண்டி ஒரு டிப்ஸ் சொல்லேன், கேட்டா கேளு. இனிமே முடியாது. ஹலோ, இப்ப குடுக்க போறீங்களா இல்லையா? எப்பவுமே தப்புக்கு இந்த அர்ஜுன் தொண போக மாட்டான். நியாயத்துக்கு பக்கம் தான் போவான். அநியாயத்துக்கு பக்கம் எல்லாம் எப்பவும் நிக்க மாட்டான். ஃப்ராட் பண்ணி எல்லாம் ஜெயிக்க மாட்டான். நேர்மையா தான் ஜெயிப்பான். என் கொலுசை வச்சுதான் உரி அடிச்சு பொங்கலுக்கு பிரைஸ் வாங்கிட்டு வந்தியா? என்ன சொல்லி காட்டியனேன்னு பாக்குதியலா? அப்படிதான் காலத்துக்கு சொல்லி காட்டிக்கிட்டே தான் இருப்பேன். எதுக்குடி இவ்வளவு கஷ்டப்படியா? இழுத்து எடுத்துரு, புடிங்கிரு. நான் தான் சொல்லம்ல எனக்கு வலிக்குது. நீங்க கொடுத்ததா அது? நான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தது. எனக்கு ஒழுங்கா பேசுறதுக்கு கூட முடியல.
நான் இருக்கும் போதே நீ இப்படின்னா உன் அம்மா வீட்டுல இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். ஏன்டி பெயின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெயின் கில்லர், காய்ச்சல் வரதுக்கு முன்னமே காய்ச்சல் மாத்திரேன், இதெல்லாம் பண்ணதுக்கு எவன்டி உனக்கு சொல்லி கொடுத்தது? இன்னைக்கு என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நான் மாத்திரை கொடுக்க போறதா இல்ல. உங்க ஹாஸ்பிடல்ல இருந்து ஆட்டை போட்டுக்கிட்டா வந்தேன். நான் சொந்தமா சம்பாதிச்சு வாங்கின மாத்திரை அது. வெக்கமே இல்லாம உங்க ஹாஸ்பிடல்ல கொண்டு வைக்கிறதுக்கு அதை பிடிங்கி வச்சிருக்கியா? வேற என்ன பால் போட்டாலும் அசைய மாட்டேங்காரு. இந்த மூக்கு குத்தி எனக்கு மூக்கு எப்படி வலிக்குதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த பாவம் எல்லாம் உங்களை சும்மாவே விடாத. நீ வருத்தப்படாத பொண்டாட்டி, நம்ம ஒன்னா சேர்ந்தே பாவத்தை கழுவலாம். நான் என்னத்துக்கு உங்க கூட சேர்ந்து பாவத்தை கழுவணும்? சிப்பா, இந்த ஆளுக்கிட்ட இருந்து ஒரு மாத்திரையை வாங்கி போடுறதுக்குள்ள நான் இங்க இருந்தே ஸ்ட்ரைட்டா பரலோகம் பெருமை போல இருக்கேன். காய்ச்சல் அனல் மாதிரி அடிக்குதுல்ல? காய்ச்சல் இல்லடி. ஒருவேளை டாக்டருங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத உள் காய்ச்சலா இருக்குமோ? எனக்கு புரியவே இல்லடி. உன எடுத்து மாத்திரையை போட்டுறிய, அது என்ன முட்டாய்? நான் நினைச்சேன் சின்ன வலினால உடனே மாத்திரை எடுத்து போட வேண்டியது. எனக்கு இருக்க வலி எனக்கு தான் தெரியும். ஆமா, இவளுக்கு தான் தெரியும். இரு, கீழே போயிட்டு வந்துடுறேன். எங்க வச்சிருப்பாருன்னு கூட தெரியல. ஏசி ஃபேன்ல ஆஃப் பண்ணியா போட்டிருக்காரு. இருந்ததுக்கு பிறகு குளிருது. அம்மா, கார்த்திக் எப்படி மக்களே இருக்குதியா? அம்மா நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்குதியா? நல்லா இருக்கோண்டா. அத்தை மாமா அது பிறகு அனமி எல்லாரும் எப்படி இருக்காவ? எல்லாரும் நல்லா இருக்காவடா. பவி எங்க சத்தத்தையே காணல? ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு பாத்ரூம் போனான். மக்களே, சொல்லுங்க அம்மா. அர்ஜுனுக்கு வீட்டுல அர்ஜுன் தியாவன் தான் வெளியே போற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாவ. அவன் கூப்பிட்டதும் அவங்க 2 பேரையும் அனுப்பதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. இருந்தாலும் சரி, அர்ஜுன் கூப்பிட்டுருக்கான், உங்க மனசை மாறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு தான் அவங்க 2 பேரையும் அனுப்பினேன். கார்த்திக் என்ன முடிவெடுத்திருக்கேன்? என்ன முடிவுனா புரியலமா? அதான்டா, ஊருக்கு வந்ததுக்கு பிறகு 2 பேரும் 2 திசையில பிரிஞ்சு போறியா. நீங்க மனசு வச்சியல்னா ஒன்னா வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மா, எடுத்த முடிவாவே இருக்கட்டுமா? கார்த்திக், ஆமாமா, எடுத்த முடிவை மாத்த வேண்டாம். அது பிறகு இதை பத்தி எல்லாம் ஊருக்கு வந்ததுக்கு பிறகு பேசலாம். அர்ஜுன் கூட்டானேங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஓ சரி, அர்ஜுனும் தியாவா நல்லா இருக்காவளா? ஆமாமா, நல்லா இருக்காங்க. அது பிறகு அனமி போன்ல கொண்டு வந்து தியாக்காவை பாருங்கன்னு காட்டினாலே. போன்லயா? ஆமா, வாட்ஸ்அப்ல டிபி என்னமோ வச்சிருக்காளாம். அர்ஜுன் போட்டோவா? இல்ல, நான் பாக்கல. அர்ஜுனுக்கு போட்டோ இல்லடா, அவ போட்டோயை தான் வச்சிருக்கா. அவ போட்டோயை வைக்கிறதுல என்ன இருக்கு? மூக்குத்தி போட்டிருக்கா. அர்ஜுனுக்கு தானே மூக்குத்தி ரொம்ப பிடிக்கும். ஐயா அம்மா, அதை கேக்குதியலா? திடுத்திப்புன்னு ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள போனா மூக்குத்தி போட்டுட்டு வந்துட்டான். எங்களுக்கே அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஒருவேளை அர்ஜுன் கம்பல் பண்ணிருப்பானோ? ஐயா அம்மா, பவி நல்லா இல்லன்னு சொன்னோன்னா பவி கிட்ட சண்டைக்கே போயிட்டான். அவளுக்கா பிடிச்சு போய் தான் போட்டிருக்கான். கொஞ்சம் தியா மனசு மாறிட்டே வருதுன்னு நினைக்கேன். ஆமா, அனமி போட்டோயை கொண்டு காட்டச்சுல எனக்கு அதுதான் தோணுச்சு. மனசளவுல தியா அர்ஜுன பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். ஆமா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. சரி கார்த்திக், நான் வச்சிடுறேன். என்னம்மா, நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தியா, திடீர்னு சைலண்ட் ஆயிட்டியா? ஒண்ணும் இல்ல கார்த்திக், இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசேன். சரிம்மா. அர்ஜுனுக்கு தான் மூக்குத்தி பிடிக்கும். அப்பனா தியா மனசு மாறிட்டு வராளோ? மனசு மாறி 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தா நல்லா தான் இருக்கும். கார்த்திக்கும் பவிய மனசு மாறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அப்படியே உடஞ்சு போயிட்டு. இனிமே எது நடக்கணுமோ அது அந்த கடவுளுக்கு விருப்பப்படியே நடக்கட்டும். மூக்கு காட்டடி, கொடமூக்கி. யாருக்கு கொடமுக்க? பலிக்கும் வேண்டான்னு சொன்னதுக்கு பிறவே கேட்டியா? எனக்கு மூக்கு குத்தியே ஆகணும், மூக்குத்தி போட்டே ஆகணும்னு ஒத்த கால நின்னுட்டேன். பலிக்கும் வேண்டான்னு சொன்னா கேட்கணும். அந்த மனுஷி பாவம், பக்கத்துல கொண்டு வரதுக்கு முன்னாடி ஆபூன்னு அலறியாச்சு. என்னமா 5 நிமிஷம் விட்டுருந்தான்னு வச்சுக்கான், அந்த மனுஷரு அவர் வேலையை விட்டுட்டு போயிருப்பாரு. காட்டு. என்னது இது? ஐஸ் பேக். வலிக்குது அர்ஜுன், எடுங்க. ஓய மூடுறி, கொஞ்சம் நெஞ்சு ஆட்டமா போட்டு அதுல இருந்து. ஏன்டா போவோன்னு சொன்னதுக்கு அப்புறமே கேட்கல. அந்த ஆளு உனக்கு மூக்குல குத்துனதுக்கும் வாயில குத்தி இருக்கணும். உடம்புக்கு முடியாதவியலுக்கு மருத்துவம் பார்க்கச்சலாம், ஆர்த்தெல்லாம் 4 வார்த்தை சொல்லி மருத்துவம் பார்க்கணும். ஆனா இந்த உலகத்திலே நீங்க மட்டும்தான் உடம்புக்கு சரியில்லாதவியலுக்கு மருத்துவம் பார்க்கச்சலாம் திட்டி உயிரை எடுத்து மருத்துவம் பாக்கியது. எனக்கு தெரிஞ்ச எவ்வளவு ஒருத்தி இனிமே உங்க ஹாஸ்பிட்டல் பக்கம் வரட்டும். அந்த ஆளு திட்டி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அந்த பக்கமே பேராதுங்க. அந்த ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்னு விலைக்கு உடியேன். விளக்கு. அம்மா, நீ எப்போ இப்படிதானா? எப்பவும் எல்லாம் இப்படி மூக்குத்தி குத்துனது இல்ல. போடிய நேரத்துல எல்லோல ஊசி குத்துன மாதிரி ஒரு வலிக்கா நினைச்சேன். என்ன வலிக்குது, அந்த ஆளு போட தெரியாம போட்டு விட்டுருப்பாரு போல. என் மூக்கெல்லாம் செவந்து போயிட்டு. கொடமூக்கி, கொஞ்சம் வாய மூடு. உனக்கு ஊட்டிக்க ராசி சரியில்லடி. ஏன்? நீ பேசியவையெல்லாம் இந்த வேலையே வேண்டான்னு ஓடுற அளவுக்கு நினைக்க வச்சிருவேன். பாவம் அந்த ரிசப்ஷன்ல இருந்த பொண்ணு, அந்த பொண்ணை வேலையை விட்டு துரத்ததுக்கே வச்சிருப்பேன். நேத்துக்கு ஜுவல்லரி ஷாப்ல அந்த மனுஷன் பாவம், அந்த ஆளு என்னமோ 5 நிமிஷம் நின்று இருந்தாருன்னு வச்சுக்கான், வேலையை விட்டு ஓடி இருப்பாரு. வைங்க, நல்லா இருக்க. மாத்திர வேணுமா? இல்ல, இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. ஆவுனா எதுக்கு எடுத்தாலும் மாத்திரேன். வேற ஏதாவது வழியில சரியாவதான்னு பாக்கணும்னு தோணாது. இனிமே சரியாயிருமா? கொஞ்ச நாள் வலிக்க தாண்டி செய்யும். இதோட முடியலையா? ஆமா, பொம்பளைங்களை பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கியா? எப்படி? எனக்கு இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எந்த பொண்ணுக்கு நிழலையும் தொட்டதில்லைன்னு பெருமையா பேசிக்கிடுவியா? யாருக்கு தெரியாம போய் தொட்டுட்டு வந்துருவேன்.
பிசாசு, இந்த ஆளுகிட்ட கேட்டதுக்கு பேசாம வாயை மூடிக்கிட்டு இருந்திருக்கலாம். அம்மா, என்ன திடீர்னு மூக்குத்தி எல்லாம்? நானும் என் மூக்கம் அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு மூக்குத்தி போட்டேன். உன்னை போட்டோ எடுத்து டிபில எல்லாம் வச்சிருக்கேன். நானும் என் மூக்கம் அழகா இருக்கங்கண்டியலாம், அதான் டிபில எடுத்து வச்சிருக்கேன். யார் கூட பேசிட்டு இருந்தியா? அம்மா கூப்பிட்டாவ பவி. ஓ, அத்தை கூட பேசிட்டு இருந்தியலா? ஆமா. என்னமோ ரொம்ப நேரமா சீரியஸா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி கேட்டதே. ஆமா, தியாவை பத்தி கேட்டாவ. உன் ஃப்ரெண்ட் மூக்குத்தி போட்டதுக்கு பிறகு போட்டோ எடுத்து டிபில வச்சிருக்கான். ஆமா கார்த்திக், நான் கூட பார்த்தேன். நேத்துக்கு நல்லா இல்லன்னு சொன்னதும் கோவப்பட்டதை கண்டியலாம். அப்பே எனக்கு புரிஞ்சுட்டேன், இவளுக்கு அர்ஜுன் அண்ணனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அவளுக்கு மூக்குத்தியே பிடிக்காது, ஆனா மூக்குத்தி போட்டிருக்கா. கடைக்குள்ள வச்சு கூட கேட்டாங்க மூக்குத்தி போட்டா வலிக்குமா அப்படின்னு. நான் என்னோட பொண்ணு மூக்குத்தி போட்டதுக்கு வந்திருக்காள, அதனால சும்மா கேட்கலாம் இருக்கான்னு நினைச்சேன். நல்லாவே இல்லைன்னு சொன்னதை எவ்வளவு கோவப்பட்டா. உனக்கு ஒண்ணுமே தெரியாது, உனக்கு நல்லது தெரியாது அப்படின்னு. நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சாதான் அவளுக்கு பிடிச்சதை நமக்கு செய்ய தோணும், பிடிக்காம எல்லாம் செய்யறதுக்கு தோணாது. அவளுக்கு பிடிக்கலன்னா நேற்றுக்கு புடவை கட்டிருப்பாளா? இத்தனை வருஷம் புடவை கட்டி பழவதுக்கு ஆசை வரல, கூட்டி கழிச்சு பார்த்தா அவளுக்கு அர்ஜுன் அண்ணனை பிடிச்சிருக்கு. நமக்கு பிடிச்சவியலுக்காண்டிதான் நமக்கு எல்லாம் செய்ய தோணும். சரி, நான் போய் தியாவை பாத்துக்கிட்டு வரேன். ஏ பவி. என்ன கார்த்திக், விடுங்க, நான் தான் சொல்லலாம் எனக்கு தியாவை பார்க்கறதுக்கு போனோம். விடுங்கன்னு சொல்லலாம். ஏ, இப்ப எதுக்கு தள்ளி விடுற? நான் தான் தியாவை பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். அது பிறகு நேத்திக்கு உங்ககிட்ட சொன்னாதான். நீங்க நேத்திக்கு முதல் நாள் வரைக்கும் சரியாதான் இருந்தியா? இதெல்லாம் நீங்க எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வர போற ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு பண்ணக்கூடிய துரோகம் தான். அத பத்தி எல்லாம் நீ எதுக்கு கவலைப்படா? இப்ப எப்படி இருக்கமோ அதை சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டு போனோம். நாளை பத்தி எல்லாம் நாளைக்கு கவலைப்பட்டுக்கலாம். ஓ, பரவ. அப்ப இது உங்களுக்கு தப்பு இல்ல. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ ஒய்ஃப் தானே. டிவோர்ஸ் ஆக போகுது, இன்னொரு பொண்ணு உங்க லைஃபுக்குள்ள கொண்டு வரதுக்கு பாக்குறியா? அப்ப இது எனக்கு அந்த பொண்ணுக்கு பண்ணிய துரோகம் இல்லையா? அதான் அப்ப பாத்துக்கலாம் பவி. அவ மன்னிப்பா என்ன? எப்படி? உனக்குள்ள கேட்டு பாரு, மன்னிப்பா. எனக்கு வேலை இருக்கு, எனக்குள்ள கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. ஏ பவி, ஏ பவளவாய், நீ தியாட்ட பேசினதை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு. சாமி கிட்ட உனக்கு விருப்பம்னா எனக்கு விருப்பம்னு வேண்டிக்கிட்டேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துட்டேன். அம்மா கிட்ட இப்பயே சொல்லியிருந்தானா அம்மா வீட்லயும் சொல்லி உனக்கு உடனே போன் பண்ணி உடைச்சிருப்பாவ. வீட்டுக்கு போனதுக்கு பிறகு உனக்கு சின்ன சர்ப்ரைஸ். அது வரைக்கும் என்னையா லோன்னு அலைய வைக்கணும்னு நினைச்சேன். நீ யோசிச்சுக்கிட்டே இரு. பவி, உள்ள வா, டோர் ஓபன்ல தான் இருக்கு. என்னாச்சு? அதுவா, உன் ஃப்ரெண்டுக்கு உள் காய்ச்சல். இல்லம்மா, தியா காய்ச்சலா? இப்ப காய்ச்சல்னு சொன்ன உடக்கு வரேன். காய்ச்சல் அடி உனக்கிட்ட தான் கேட்டேன். காய்ச்சல் எல்லாம் இல்லடி. அது பிறகு இப்படி மூடிக்கிட்டு இருக்க. காய்ச்சல் வர மாதிரி இருந்தது, அதான். ஃப்ராடு. குளிர்ந்தாலும் வாய் திறந்து சொல்ல மாட்டான். குளிரல உங்க ரூம்ல கிடப்பெல்லாம் அதுவே ஊட்டியில கிடக்க மாதிரி தான். சொல்ல போனா ஊட்டிக்கு மேல. இங்கே குளிர போகுது. அவன் ஸ்ட்ராங் பாடி, எனக்கு தெரியும். புறவு எதுக்கு இப்படி மூடிட்டு இருக்க? ஆமா, எப்ப வந்தாலும் இந்த கதவு திறந்தே கிடக்க. பூட்டி எல்லாம் போட்டிருக்க மாட்டியலா? அதுவா பவி? இப்பதானே கொஞ்சமும் முடியாதவள மாதிரி இருந்தா. ஆக்சுவலா எனக்கு அர்ஜுனுக்கு சண்டை எல்லாம் இல்ல, அதான் கதவு திறந்து கிடக்க. என்னடி உளற, புரியல. சண்டை போட்டுருந்தா அர்ஜுன் என்னை சமாதானப்படுத்தி இருப்பாரு. அதாண்டி கார்த்திகண்ண சமாதானப்படுத்தினாரே. அப்படியே அர்ஜுன் இது வரைக்கும் என்ன சமாதானப்படுத்தினது இல்ல. அதனால எங்க ரூம் கதவை எப்பவுமே ஓபன்ல தான் இருக்கும். இல்லங்க தியா, நான் கூட உனக்கு காய்ச்சல் வந்துட்டோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ நல்லா தான் இருக்க. அதுவா, இந்த மூக்கு குத்தும் போது லேசா ஊசி குத்துற மாதிரி தான் வலிக்கும் நினைச்சேன். அது பிறகு வலிக்காதுன்னு நினைச்சேன்டி. ஆனா என்னமா வலி வலிக்குது தெரியுமா? அது சரி, என்ன திடீர்னு மூக்குத்தி எல்லாம்? நல்லா இருக்கலாம், நானே என்ன மூக்க நல்லா இருக்கும், அதான் அழகா இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அர்ஜுனா, என்ன பவி? நல்லாவா இருக்கு? எனக்கு பிடிக்கல பவி. பிடிக்கலையா? உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லாவே இல்ல, எனக்கு பிடிக்கல. ஆமா, எப்படி பார்த்தாலும் நல்லா இல்ல. பழைய மூக்கு தான் நல்லா இருந்தது. ஆமாதியா, என்ன திடீர்னு மூக்குத்தி எல்லாம்? உங்களுக்கு மூக்குத்தி பிடிக்குமே. ஓ, எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக தான் மூக்குத்தி போட்டிருக்கியா? அப்படிலாம் இல்ல, நானே என் மூக்க அழகா இருப்போன்னு எனக்கு தோணுச்சு, அதனால போட்டுக்கிட்டேன். ஏன் நல்லா இல்லையோ? பிடிக்கலையா? அப்போ ஓகே பவி, விட்டுறலாம். அவளுக்கு பிடிச்சு போய் போட்டிருக்கா. அர்ஜுன், என்னமா? நல்லா இல்லையோ? சுத்தமா நல்லா இல்ல. உன் மூஞ்சிக்கு செட்டே ஆவேலாம். உங்களுக்கு மூக்குத்தி போட்டுக்கிறது பிடிக்குமே. எனக்கு பிடிக்கணும், ஆனா உனக்கு போட்டிருக்கிறது பிடிக்கல. இந்த ஆளுக்காண்டி மூக்குலயே சாகசம் பண்ணி வச்சிருக்கோம், இப்ப பிடிக்கலங்காரு. பிடிக்கலையோ? நீ மூக்குத்தி எனக்காகவா போட்டுக்கிட்டா? சேச்சா, உங்களுக்காண்டி எல்லாம் இல்ல, எனக்கு பிடிச்சுதான் போட்டேன். அப்ப எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன? உனக்கு பிடிச்சிருக்கலாம். உங்களுக்கு? எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு பழைய மூக்கு தான் பிடிச்சிருந்த. அட பாவி பயலே, பிடிக்கலையோ? எத்தனை தடவை தாண்டி பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? பிடிக்கல, எனக்காண்டியா போட்டிருக்க? இல்ல இல்ல, நானே என் மூக்கம். நீ உன் மூக்கம் அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே போட்டிருக்க.
உனக்கு பிடிச்சிருக்கலாம், அப்ப விடு. அட பாவி பயலை, எனக்கு மூக்குத்தியே பிடிக்காது. மூச்சை கொடுத்து காப்பாத்தினாரேன்னு சொல்லிக்கிட்டு மூக்குத்தி போட்டுக்கிட்டான். இப்ப பிடிக்கலங்காரு. நிஜமா நல்லா இல்லையோ? எனக்கு பிடிக்கலாம், உனக்கு பிடிச்சிருக்கலாம், விடு. அது பிறகு உங்க அம்மாவும் மூக்குத்தி போட்டு பாவான்லாம் சொன்னியா? எங்க அம்மா மூக்குத்தி போட்டு பாவதான், அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு மூக்குத்தி போடியவியெல்லாம் எங்க அம்மாவாக முடியுமா? இவருக்காண்டி மூக்கு கொடுத்து உயிர் போய் உயிர் வந்திருக்கேன். இப்போ பிடிக்கலங்காரு. சரிடியா, நீ ரெஸ்ட் எடு, நான் பிறகு வரேன். ஏன் இல்ல? என்னடி, என்ன பாக்கிறதுக்கு தானே வந்தா? இல்லதியா, எனக்கு ரூம்ல உட்காரதுக்கு பிடிக்கல. கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு உள்ள போலான்னு நினைச்சேன். நீ வரையான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். நீ தான் முடியாம உட்காந்துருக்குதியே. இல்ல இல்ல, நான் வரேன். இல்லடி, நீ ரெஸ்ட் எடு. நல்லா இல்லையோ? சுத்தமா நல்லா இல்ல, உன் மூஞ்சிக்கு செட்டே ஆகல. எனக்காண்டியா மூக்குத்தி போட்டா? எனக்காண்டினா சொல்லு, கொஞ்சம் யோசிச்சு பாக்கேன். சேச்சா, நான் எதுக்கு உங்களுக்காக போடணும்? நான் எனக்காக தான் போட்டிருக்கேன். நீங்க எல்லாத்தையும் கற்பனை பண்ணாதுங்க. வா பவி, போலாம். மூக்குத்தி போட்டதுக்கு பிறகு செம்ம அழகாயிட்டேன். ஆனா சொல்ல மாட்டேன். எப்ப உங்களுக்காண்டிதான் மூக்குத்தி போட்டிருக்கேன், உன் வாயால எப்ப சொல்றேன்னு பாக்குறேன். நிஜமாலுமே நல்லா இல்லையோ? நீ யாருக்காண்டி போட்டிருக்கான்னு சொல்ல. நான் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி. எனக்காண்டி தான் போட்டிருக்கேன். அது எப்படி ஒரே நாளையில மனசு மாறுவேன்? உனக்கு மூக்குத்தியே பிடிக்காது. சடனா அந்த பொண்ணை மூக்குத்தி போடுறதுக்காண்டி வந்தோடனே எனக்கு ஆசை வந்தது. அப்ப நல்லா இல்ல. பொடி, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு வர வர நல்லதும் தெரியல கெட்டதும் தெரியல. இருந்துகிட்டு போட்டேன். தியா, நான் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சாரி. எதுக்கு? நேத்திக்கு அவசரப்பட்டு உன்னை நான் திட்டிட்டேன் பாத்தியா? அடிச்சுட்டேன் அப்படிங்கிற கோபத்துல திட்டிட்டேன்ல. அர்ஜுனன் கூட சொல்லிக்கிட்டே இருந்தாரு, என் மேலதான் தப்பு, நீ விட அப்படின்னு. நீ உடஞ்சி எழும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பவி, நீ ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்க. நீ எவ்வளவு பிஸியா இருப்பேன்னு எனக்கே தெரியும். நிலம் இருந்ததுக்கு பிறகு 1 மாசம் நான் அம்மா வீட்டுல இருந்தேன். தினமும் காலமா நைட்டுன்னு எனக்கு கூடாலே வந்து இருந்து ஆறுதலா இருந்த. என்னமோ சொல்ல போனா நிலனோட இழப்புல இருந்து நான் கொஞ்சமாவது வெளியே வர்றதுக்கு காரணமா இருந்தது நீதான். நீ ஏன் திட்டினேன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. உன் பாயிண்ட் தப்பு இல்ல. சாரி தியா, நீ எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணிருக்க. அந்த ஜெசிகா கிட்ட நான் வீட்டை விட்டு போயிருவேன். உனக்கும் அர்ஜுனுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன்னு அவளுக்கிட்ட சொன்னதா அர்ஜுனனை கேட்டுட்டு என்னதா சொன்னி. அவருக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கான். அந்த கோவத்தை கூட அவளுக்கு முன்ன காட்டாம தனியா ரூம்ல போய் தானே உன்னை திட்டினாரு. அவைய சித்திக்கு முன்னாடியா இருக்கட்டும், ஜெசிகா முன்னாடியா இருக்கட்டும், எப்பயுமே உன்னை விட்டு கொடுத்ததே கிடையாது அவரு. ஏன் முன்னாடி கார்த்திக் முன்னாடி எல்லாம் ஏதாவது கலாய்ப்பாரு, அது வேற. ஆனா அவைய முன்னாடி எல்லாம் உன்னை இது வரைக்கும் விட்டு கொடுத்து கூட பேசினது இல்ல. அதான் நீ எல்லாருக்கும் முன்னாடி அடிச்சுட்டே எல்லாம் எனக்கு டக்குன்னு கோவம் வந்துட்டேன். புரிஞ்சுது பவி. எனக்கு எஃப்எம்ல எத்தனையோ பேருக்கு அட்வைஸ் பண்ணிருப்பேன். ஒரு ஹஸ்பண்ட பத்தி ஒய்ஃப் இன்னொருத்தங்க கிட்ட விட்டு கொடுத்து பேசினா அதுக்கு அடுத்ததுல இருந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட யாரும் மதிக்க மாட்டாவ. இதுதான், ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபை விட்டு கொடுத்து பேசினாவள்னா அடுத்ததுல இருந்து அந்த ஒய்ஃபை யாரும் மதிக்க மாட்டாவ. இது எஃப்எம்ல நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன். ஆனா நான் அதை ஃபாலோ பண்ணதே இல்ல. என் பேச்ச கேட்டு அர்ஜுன் ஃபாலோ பண்றாரு. இதே நான் ஊர்ல வச்சு பண்ணிருந்தேன்னா யோசிச்சு பாரு. ஜெசிகா சந்தோஷப்பட்டிருப்பா. உங்களுக்கு இதெல்லாம் தேவைதான், அவ சந்தோஷப்பட்டிருப்பா. அத்தைக்கு குழு குழுன்னு இருந்திருக்கான். எல்லாருக்கும் முன்னாடி அடிச்சு அவசரப்பட்டுட்டேன். இதுவே ஒரு பாடம் தான், இனிமே பார்த்து நடந்துப்பேன். அப்புறம் ஒரு வாய் கொடுத்து சமாதானப்படுத்திட்டாரு போல. நேற்றுக்கு நாள் பேசும்போது உனக்கு கொஞ்சம் கூட புரியாத மாதிரி இருந்த. அப்ப புரியலதான். அது பிறகு ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன். இதையா? பிறகு ஒண்ணு சேர்ந்துட்டியா போல. நீ வேற போவியா கடப்ப கடப்பாமா? ஆமா, எங்க முன்னாடி எல்லாம் உடைச்சாரே உன் புருஷன். உனக்கு கோவமே வரலையாடி? உனக்கு அர்ஜுனையும் கார்த்திகையும் பத்தி கொஞ்சம் கூட தெரியாது. இவனுங்க 2 பேரும் எப்படி பேசிப்பானுங்கன்னு உனக்கு தெரியாது. நான் 6 மாசம் இவனுங்க 2 பேரும் பேசுறதை கேட்டிருக்கேன். கார்த்திக் எல்லாத்தையும் அர்ஜுன் அண்ணன் கிட்ட ஷேர் பண்ணிடுவாரு. ஓ புருஷன் அப்படிதான், எல்லாத்தையும் கார்த்திக் கிட்ட ஷேர் பண்ணிடுவாரு. 6 மாசம் இவனுங்க 2 பேரும் பேசினதை நான் கேட்டிருக்கேன். காஃபி குடிச்சிங்களான்னு தாண்டி கேட்பேன். உடனே அர்ஜுன் அண்ணனுக்கு போன் போவான். அவ காஃபி குடிச்சியான்னு கேட்டா அவளுக்கு எனக்கு மேல இழுத்தக்க செய்யா வந்துட்டு போல அப்படின்னு. நம்ம இருந்தாலும் எப்படி பேசுவாங்க, இல்லனாலும் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். ஆமா, உனக்கு கோவமே இல்லன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு? ஐ மீன், நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன? என்னமோ கொஞ்ச நாளையில எல்லாம் முடிய போகுது. புரியல. அர்ஜுனா இருக்கட்டும், கார்த்திக் அண்ணனா இருக்கட்டும், ஒய்ஃபா இருந்தாலும் பிடிக்கலன்னா டிஸ்டன்ஸ்ல தான் இருப்பாவ. பிடிக்காமலாம் நெருங்கி வருவாங்க. நீ ஆசைப்பட்டது நடக்குதுன்னு தானே அர்த்தம். அவர் மனசு மாறிட்டு வராருன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டிவோர்ஸ் கிடைச்சாதான் வேற கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்டதுக்கு உனக்குள்ள கேட்டு பாரு, என் ஃபியூச்சர் ஒய்ஃப் மன்னிப்பா அப்படிங்கிறாரு. புரியல அப்படின்னா? அவருக்கு ஃபியூச்சர் ஒய்ஃப் மன்னிப்பாளா மன்னிக்க மாட்டாளான்னு எனக்கு எங்க தெரியும்? உனக்குள்ள எதுக்கு கேட்க சொன்னாரு? அதான் தெரியல. இவருக்கு கேரக்டர் இது இல்லையே, எப்படி திடீர்னு மாறினாருன்னு யோசிச்சு எனக்கு பைத்தியமே பிடிக்க மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணுதியா, எனக்கு கார்த்திக பிடிச்சிருக்கு. அனமிக்கு அவர் எல்லாம் பார்த்து பண்ணதா இருக்கட்டும், வீட்டுல உள்ளவியல கேர் பண்ணதா இருக்கட்டும், எனக்கு அந்த அன்பு கிடைக்காதான்னு ரொம்ப நாள் ஏங்கிருக்கேன். அதனாலே என்னமோ அவர் நெருங்கி வரும்போது புரியுது பவி. நமக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். நான் மூக்குத்தி அர்ஜுனுக்காக தான் போட்டுக்கிட்டேன். அப்படிவா வலிக்கு?
அதுக்காக காதல் நல்லா நினைச்சிடாத. ஆனா எனக்கு அவரை பிடிக்கும். அவர் கூட இருக்கும்போது பாதுகாப்பா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல எஃப்எம்ல ஒர்க் பண்ணதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனா அம்மம்மா அலோ பண்ணவே இல்லையே. எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு பிறகு கூட அம்மம்மா அலோ பண்ணல. அதான் அம்மம்மாக்கு தெரியாமலே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிலன் இறந்து போனதுனாலதான் நான் எஃப்எம் விட்டேன். அர்ஜுன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஸ்ரீயோட ஹஸ்பண்ட்னாலதான் ஸ்ரீ எஃப்எம்ல ஒழுங்கா வேலை பார்க்காம இருக்காங்கன்னு நினைச்சு அவரே திட்டிக்கிட்டு இருக்காரு. நாம இருக்கிறது கிராமம். பொட்டிக்ல வேலை பார்க்கிறதுக்கு கூட எத்தனையோ பேர் சொல்லியிருக்காவ. ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துகிட்டு ஒத்தையில இதெல்லாம் தேவையா அப்படி இப்படின்னு எல்லாம். ஒரு நாள் நான் பொட்டிக் போகலன்னா கூட திட்டுவாரு. வளரணும்னு ஆசைப்படுறாரு. இதெல்லாம் வச்சு பிடிச்சிருக்கு. ஆனா லவ் எல்லாம் இல்ல. பாதுகாப்பா இருக்கு. ஆனா வாழ்க்கை ஃபுல்லா இருக்க முடியாது. ஏண்டி முடியாது? முடியும். இந்த டாபிக் வேண்டாமே. புரியுதுட்டியா. ஆனா உனக்கு பாதுகாப்பு அர்ஜுன் நான் இருக்க இடத்துலதான். நான் அன்னைக்கே உனக்கிட்ட சொல்லிட்டேன். அவர் சுத்தமான பால். வெள்ளை துணியில கரை படிஞ்சா எப்படி இருக்கும்? நான் மனசளவுல இன்னொருத்தனை காதலிச்சு நல்ல பொண்ணு இல்ல. அவர் வாழ்க்கை ஒரு நல்ல பொண்ணு கூட தான் அமையணும். இப்ப சொல்ல போறியா இல்லையா? உனக்கு என்னத்துக்குன்னு கேட்கேன். தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் கேட்கேன். நியூஸ்ல பாருங்க. அந்த பக்கம் எல்லாம் நல்ல மழையாம். பத்திரமா இருக்காவலான்னு கூட தெரியல. எந்த இடத்துல எங்க தங்கி இருக்காவன்னு சொன்னாதான் என்னவா உங்களுக்கு? என்ன குறைஞ்சு போயிருமா அப்படி? எனக்கு தெரியாது போதுமா? உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க இவ்வளவு மறைக்குதியானா அதுல இருந்து எனக்கு தெரியுது. உங்களுக்கு எனக்கிட்ட சொல்லதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எனக்கிட்ட சொன்னா விளங்காம போயிருமோன்னு நினைச்சுக்கிட்டு தானே சொல்லாம இருக்குதியா? ஏன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பனா சொல்லலாம்ல. அம்மா தாயே, அவ எங்க இருக்காவன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அது எப்படி? உங்க பிள்ளைய உங்க மருமவளே நீங்க தான் அனுப்பி வச்சிருக்கியா? எங்க இருக்காவன்னு உங்களுக்கு எப்படி தெரியாம போவான்? ஆமா தெரியும். இப்ப என்னங்கிற அதுக்கு? அவ எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காவன்னு எனக்கு தெரியும். அதுக்கு என்ன இப்ப? அப்பனா எந்த ஹோட்டல்னு வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? உனக்கிட்ட எதுக்கிட்டு சொல்லணும்? உனக்கிட்ட எதுக்கு சொல்லணும்னு கேட்கேன். இப்ப எனக்கிட்ட சொல்லியதுனால என்ன குறைஞ்சு போயிருமா? நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கிட்ட சொல்லலாம். நீதான் அவ நாசமா போனன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியே. அர்ஜுன தியாவ சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லிருப்பேன். வா புத்தி தான் அப்படிப்பட்ட புத்தி இல்லையே. இப்ப கூட எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காவன்னு கேட்டுக்கிட்டே இருக்குதியே. அதுல கூட ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கா? நீ அப்பா உங்க மோவனே உங்க மருமவளே எங்க கொண்டு இருத்தி இருக்குதியான்னு சொல்ல மாட்டியா? அவிய ரெண்டு பேரும் எங்க தங்கி இருக்காவன்னு சொல்ல மாட்டியா? அப்படிதானே? ஆமாடி, சொல்ல முடியாது. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கான். எனக்கிட்ட இவ்வளவு தைரியமா பேசுதியா? இங்க நான் தான் புருஷன், நீ பொண்டாட்டி தான். உனக்கிட்ட இப்படிதான் நடந்துக்க முடியும். என்ன அது ஜெசிகா அவங்க கிளப்பி விடலான்னு பாக்குதியா? ஆமா, ஜெசிகாக்கு வேற வேலை இல்ல கண்டியலாம். உங்க மோவனே மருமவளே மேய்க்கியதான் அவளுக்கு வேலை. அது பிறவைக்கு நீ என்னத்துக்கு துள்ளிய? ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு இப்படி அலறியவளா நீ? உனக்கு காரியம் ஆவணும்னா எப்படி எல்லாம் அலறுவ, எப்படி எல்லாம் கத்துவேன்னு எனக்கு தெரியும். என்ன வாயில இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சியோ? இப்ப சொல்ல அவிய ரெண்டு பேரும் எங்க இருக்காவன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கிட்ட சொல்ல முடியாதுடி. போகும். நான் மொத்தமா இந்த வீட்டை விட்டு போகும்போது தெரியும். ஏம்மா, உனக்கு பெரிய கும்படா போட்டு அனுப்பி வைப்பேன். தயவு செஞ்சு போனா போயிரு. இருக்கவியலாவது நிம்மதியா இருப்பாவ. ஆமா, 30 வருஷத்துக்கு முந்தி நான் நல்லவளா தெரிஞ்சேன். இப்போ உங்களுக்கு நான் கெட்டவளா தெரியணும். எப்ப பார்த்தாலும் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கேன். சந்தோஷமா 4 நாள் இருந்துகிட்டு வரட்டும் தான் அனுப்பியிருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை இல்ல? நான் கடைசியா கேக்கேன், நல்லதுக்கு தானே கேக்கேன். உன்னால அவளுக்கு எந்த நல்லதும் நடக்க வேண்டாம். அங்க பயங்கர மழை பெய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ்ல சொல்லிக்கிட்டே இருக்கான். பாதுகாப்பான இடத்துல இருக்கியாவளா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் மூத்தி பாத்துப்பான். நீ உன் வேலையை போய் பாரு. நீங்க சொல்லாம உங்களை நான் விட போறதா இல்ல. எல்லாத்தையும் கத்தியே சாதிச்சுட்ட கண்டியா. கத்து கத்து. ஏன் தொண்டை தண்ணியா வத்த போகுது? உன் தொண்டை தண்ணி தானே வத்தி போகுது. அது 4 நாள் நிம்மதியா இருந்துகிட்டு வரட்டும் நான் பாக்க. ஆமா, உங்க மருமவளே மோவனே நான் அப்படியே கொடுமைப்படுத்தி தள்ளிடுறீங்களா? எப்பண்டா அண்ணன்காரன் வெளியே இறங்கி போவான் உனக்கு ஆட்டத்தை நடத்தலானே இருந்திருக்கான். அவன் இங்க இருந்து போன அடுத்த நாள் அதுக்கு கையில கொதிக்க சாம்பாரையும் ரசத்தையும் ஊத்தி இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆயுதுன்னா அவனுக்கு பதில் சொல்லுவியா? உன்னை உள்ள கொண்டு வச்சாலும் விட மாட்டான். ஆமா, அப்படியே உங்க மொபைலுக்கு உரைஞ்சிட்டு எனக்கிட்ட இந்த அடி வாங்கி கட்டிட்டு போயிடாத. நீ நிலம் அழிஞ்சு நின்னால எங்க இருக்காவன்னு சொல்ல மாட்டேன். நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கவே யாரும் வாய் திறக்க மாட்டாவ. என்ன தவிர அவ எங்க இருக்காவன்னு வேற யாருக்கும் தெரியவும் தெரியாது. மலை பக்கம் எல்லாம் இருந்தாவன்னா ஏற்கனவே மழையா இருக்கான். ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதெல்லாம் மூட்டி பாத்துப்பா. நீ உனக்கு வேலையை போய் பாரு. போறியா? அப்ப சொல்ல மாட்டியா? ஒரு காலத்துல உனக்கு மிரட்டல பார்த்து பயந்தது உள்ளதான். இப்போ நீ பார்த்து எந்த பயமும் இல்ல. உனக்கு மிரட்டல பார்த்து பயப்படுகிறாள நான் இல்ல. இப்ப எடுத்து காலி பண்ண போறியா இல்லையா? என்ன எனக்கு தெரிஞ்சுட்டு எப்பயாவது தியாவை வரட்டணும். அந்த இடத்துல ஜெசிகாவை கொண்டு இருத்தணும். ஒருவேளை என் பிள்ளை வாழ்க்கையில ஜெசிகா வந்தாள்னா என் வாழ்க்கையில நீ வந்து என்னோட மொத்த சந்தோஷத்தையும் தொலைச்சேன். நான் பண்ண தப்பு என் பிள்ளை வாழ்க்கையில நடந்துடக்கூடாது. ஆண்டி, இந்த ஹோட்டல்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜெசிகா அந்த ஆள் வாயே திறக்க மாட்டேங்காரு. எத்தனை தடவை கேட்டுட்டேன் தெரியுமா? பாசமா கேட்டு பார்த்தேன். நேத்துக்கு முழுக்க மெதுவா பாசமா கேட்டிருக்கேன். இன்னைக்கு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கேட்டதுக்கு பிறகு கூட எந்த ஹோட்டல்னு சொல்லவே மாட்டேங்காரு. ஆண்டி, இப்ப என்னதான் பண்ணியது? இன்ஸ்டாகிராம்ல நேத்துக்கு அர்ஜுன் போட்ட ஸ்டோரிய பார்த்து எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு தியாவோட டிபியா அவ வாட்ஸ்அப்ல அவ போட்டோயை வைக்கவே மாட்டா. அவள போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அவ பெரிய மகாராணியா? அவளை பாக்கச்சுல உனக்கே கோவம் வருது? மகாராணி இல்ல ஆண்டி, அவ புதுசா மூக்குத்தி போட்டிருக்காளாம். அவ மூஞ்சிக்கு மூக்குத்தி எல்லாம் ஒரு கேடா. அழகுங்கிற திமிரு அவளுக்கு.
மூக்குத்தி விஷயத்த நார்மலா எடுக்காதுங்க ஆண்டி. மூக்குத்தி அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிக்கும். மூக்குத்தி போட்டிருக்க வேலை அர்ஜுனுக்கு பிடிக்கும். ஐயா, நானதான் மூக்குத்தி போட்டிருக்கேன். என்னைய பிடிக்குமா அவனுக்கு? உங்களை எல்லாம் பிடிக்காது ஆண்டி. ஆனா அவனுக்கு மூக்குத்தி போடுறது ரொம்ப பிடிக்கும். அவ அம்மா மூக்குத்தி போட்டிருப்பாவ எல்லாம். இவ்வளவு நாள் ஆனதுக்கு பிறகு நானே அதை பண்ணல. ஆனா அவ மூக்குத்தி போட்டிருக்கான். மூக்குத்தி தானே போட்டிருக்கான். அர்ஜுனுக்காண்டி மூக்குத்தியே போட்டிருக்கான். மனசுல இடம் கொடுத்துட்டாள்னா யாராலையும் அவைய 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. ஆனா தியாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ இப்ப நிலன் இறந்து போனதுனாலதான் சாப்பிட்டா அமைதியா போயிட்டு இருக்கான். அப்படி இல்ல எதிரில யார் நின்னாலும் தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். யாருக்கும் பயப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. அது தெரியும். இந்த வீட்ல சாராக்கு கூட என்ன பார்த்து பயம். ஆனா அவளுக்கு இப்பதான் என்ன பார்த்து பயம். அது பயம் இல்ல ஆண்டி. நிலனை பத்தின கவலை இருக்கிறதுனால நம்ம பண்ணிய அநியாயம் எல்லாம் அவளுக்கு பெரிய விஷயமா தெரியதில்ல. இந்த நினைப்பு அழியதுக்குள்ள எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு பாக்கேன். மூக்குத்தி பிடிக்காதவ மூக்குத்தி போட்டிருக்கான். இந்த அளவுக்கு அவ மனசு மாறி இருக்கான். மூக்குத்திக்குள்ள இவ்வளவு கதை இருக்கான். இவ 2 பேரையும் நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு நல்லா தெரியாண்டி. தியாவோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா அர்ஜுனுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துட்டு இருக்கான். புடவை கட்டதே பிடிக்காது. ஆனா இப்ப எல்லாம் புடவை கட்ட ஆரம்பிச்சிருக்கா. நேத்துக்கு அர்ஜுன் போட்ட ஸ்டோரியில கூட அவ புடவை தான் கட்டியிருந்தான். 2 பேரும் பிளாக் கலர்ல வேற போட்டிருந்தாவ. இதெல்லாம் பாக்கச்சுலாம் ஆத்திரமா வரது. உடனே ஊட்டிக்கு போய் அவளை உண்டு இல்லன்னு பண்ணன போல இருக்க. இந்த ஆளுதான் சொல்ல மாட்டேங்காரே. கிரு, நீ விடு. இதான் இங்க இருந்து போய் 3 நாள் ஆகுது. நாளைக்கு ராத்திரி கன்னியாகுமரிக்கு தானே வர போறாவ. வந்துதானே ஆவணும். நாளைக்கு கண்டிப்பா அங்கிருந்து கிளம்புவாவன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அர்ஜுனோட பிறந்த நாளுக்கு அர்ஜுன் வீட்டுல தான் இருப்பாரு. சாரா இல்லாம இதுவரைக்கும் அவருக்கு பிறந்த நாள அவர் கொண்டாடினதே இல்ல. சாரா இங்க இருக்கச்சுலாம் கண்டிப்பா நாளைக்கு கிளம்பிதான் ஆகணும். அது 100க்கு 200% எனக்கு தெரியும். அவர் MBBS படிச்சுக்கிட்டு இருக்கச்சிலேயே அவருக்கு பிறந்த நாளுக்கு அவர் ஊருக்கு வந்துருவாரு. அப்படியே எக்ஸாம் இருந்தாலும் இவளை இங்க இருந்து அங்க வர வைப்பாரு. ஆக மொத்தம் அவருக்கு தங்கச்சி இல்லாம அவருக்கு பிறந்த நாள் இல்ல. அதனால கண்டிப்பா வருவாரு. பிறகு என்ன, இந்த ஒரு ராத்திரியில அப்படி என்ன தலைக்கெல்லாம் மாறவா போகுது? வரட்டு, வந்ததுக்கு பிறகு பாத்துக்கலாம். மூக்குத்தியா போட்டிருக்கேன். கழட்ட வைக்கிறேன்டி ஒன்ன. அட சேசிகா, நீ என்னமா இங்கோடி தான் சுத்திக்கிட்டு தெரியுதியா? கவினு, என்ன கடுப்பேத்ததுக்கு வந்திருக்கியா? முதல்ல சொல்லிரு. நான் கடுப்பாயிட்டேன், கிளம்பிடு. அது எப்படி? உன்னை கடுப்பேத்தாம நான் போவேன்? நான் கடுப்பேத்தி நீ இன்னமும் கொஞ்சம் கடுப்பானா இன்னமும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அர்ஜுனன் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, தியானியோட வாட்ஸ்அப் டிபி எல்லாம் அப்படியே பார்த்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க போல. டே கவினு, பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? என்னமா உங்களுக்கு கூட அவளையும் சேர்த்துட்டியா? நீங்க பெருசுன்னு சொல்லிக்கிட்டு அவளும் பெருசா? சேசிக்கா, உன் மூஞ்சி இதுக்கே எப்படி போய் இருக்குன்னா என்னமோ கொஞ்ச நாளையில இந்த கவின் சித்தப்பாவாக போறான். சித்தப்பாவா? நீ எந்த பிள்ளைகிட்ட அப்பா ஆன? அப்பா இல்ல மம்மி, சித்தப்பா. என் அன்னிக்கு என் அண்ணனுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கும். கனவு கண்டுகிட்டே இரு. மூக்குத்தி வரைக்கும் அண்ணி போயிட்டாவ. அது பிறகு சேசிக்கா, எங்க அண்ணனுக்கு பிறக்க போற குழந்தைக்கு உன் பேரை போடுவோன்னு நீ கனவுல கூட நினைச்சு பாக்காத. கவினு, நானே கொலவரையில நிக்க போயிரு. அண்ணியோட டிபி சூப்பர். லே போவியா அங்க இருந்து? கொஞ்சம் பேசிட்டேலாம். இனிமே நாளைக்கு அடுத்த நாள் வர போறாவ. மிச்சம் இருக்க டயலாக்கெல்லாம் அப்ப பேசுறேன். இப்ப வரேன். அது உனக்கு இருக்குடா ஒரு நாள். அவன் பேசியதை கேட்டு நீ ஒன்னும் வருத்தப்படாத. அவன் ஒரு கூறு கட்டவன். அவனுக்கு பெத்த தாயை விட அன்னிக்காரு தான் முக்கியம். அவ வரட்டு. மூக்குத்தியா போட்டிருக்கா மூக்குத்தி. அவளுக்கு மூச்சே இல்லாம பண்றேன். எனக்கு கிடைக்காத எதுவும் வேற எவனுக்கு கிடைக்க விட மாட்டேன்டி. என்னை துரத்திக்கிட்டு ஹனிமூன் பாப்ப இருக்குதியா? என்ன பகச்சுக்கிட்ட இல்லடி. இனிமே தாண்டி உனக்கு இருக்க. நீ திரும்ப ஊருக்கு வாடி, உனக்கு சிறப்பா பண்ணிடலாம். என்ன அர்ஜுன், அங்க ஒரே மழையா இருக்குன்னு போட்டிருக்காவ. நிறைய இடத்துல உள்ள வேலையெல்லாம் வேற இடத்துக்கு மாறி போகுதுக்கெல்லாம் சொல்லிருக்காவ. நமஸ்பதி, மேனேஜர் கூட எங்க கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு ஒரு நாள் வெளியெல்லாம் ரொம்ப போக வேண்டாம் அப்படின்னு. ஆனா நாளைக்கு நைட்டு நாங்க கிளம்பிடுவோம். டேய் வந்துருவா இல்லடா, இங்க நிறைய வேலை இருக்கு. நீ சைன் போடாம ஒண்ணும் முடியாது. வந்துருவேன் ஸ்மிருதி. என்ன நாள் வரப்போகுதுன்னு உனக்கு தெரியும்ல. ஞாபகம் இருக்குடா. எனக்கு ஸ்பெஷலே சாராதான். சோ கண்டிப்பா நாளைக்கு நைட்டு கிளம்பிடுவோம். சரிடா, வச்சிடுறேன். ஒருவேளை பிறந்த நாளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காவளோ? என்ன? நல்லாதான் இருக்கு. ரொம்ப பல்ல கட்டாத. ஆமா, உங்க பிறந்த நாள் என்னைக்கு? பாடி வா. அர்ஜுன், உங்க பிறந்த நாள் என்னைக்கு? செல்லமே, ஆ வீராப்பா பேசின பத்தியா? உங்க பிறந்த நாள நான் கண்டுபிடிக்கேன் அப்படின்னு. ஆமா, கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கதெல்லாம் இருக்கட்டும். கண்டுபிடிக்க முடியலனா ஒவ்வொரு நாளும் 10 பெத்தா கூடன்னு சொன்னனே. என்னது? அதான்டி 10 தோப்பு காரணமா போடணும்னு சொன்னனே. வாய கொடுத்து மாட்டி இருக்க கண்டியா? முந்தா நாள் கண்டுபிடிக்கல, அதுக்கு ஒரு 10 தோப்பு காரணம். தண்ணிக்குள்ள விழுந்ததுனால நானும் விட்டுட்டேன். நேற்றுக்கு மூக்க குத்திட்டு வந்தேன், சரின்னு விட்டுட்டேன். இன்னைக்கு போடுறீ தோப்பு காரணம். முந்தா நேத்துள்ள 10, நேத்துள்ள 20, இன்னைக்குள்ள 30. 60? பிறவி 70. என்னால முடியாது. ஏன் அன்னைக்கு மட்டும் தலையாட்டின? இப்ப போட போறியா இல்லையா? நான் எதுக்கு போடணும்? நீதான் எனக்கு பிறந்த நாளை கண்டுபிடிக்கலையே. உன்னால என் பிறந்த நாளை கண்டுபிடிக்கவும் முடியாது.
அர்ஜுன், இந்த தியாவை பத்தி உங்களுக்கு என்னமோ செம்மையா தெரியல. ஆஹா. ஆ உங்க மேல சத்தியம். போயடி மொத. ஏடி நங்கு நங்குன்னு நேத்துக்கு 2 அடி அடிச்சிட்டேன். சரி கண்ணத்துல தானே போனா போட்டுன்னு விட்டுட்டேன். தலையிலேயே டபார்னு அடிச்சிட்டேன். அடிக்கலங்க, சத்தியம் பண்ணேன். உங்க பிறந்த நாள் என்னைக்குன்னு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி சும்மாவே கொலாய்ப்பாரு. சும்மா இருந்தவருக்கு மண்டையை வேற அடிச்சு பேத்திருக்க. சும்மா விடுவாரா? கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு முத விஷயம் என்னோடதான். முத பிறந்த நாள் வாழ்த்து என்னோடதான் இருக்கும். இது சத்தியம். என் தங்கச்சியோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. எல்லா தடவையும் முத வாழ்த்து அவளோட தான். பொல்லாத தங்கச்சி, முத வாழ்த்து இந்த வாட்டி என்னோடதான். அவ்வளவு கான்பிடண்டா? இது சத்தியம். ஓ கையாடி, இதாண்டா சான்ஸ்னு பொத்து பொத்து நடிக்கியா?